ஆஸ்ட்ரோ டிவைன் நேயருக்கு வணக்கம். இப்போ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு 12 ராசிக்குள்ள இருக்க ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, சப்போஸ் ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் நடக்க போகுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எப்படி அதை சரியாக்க முடியும், இல்லை ரொம்ப சரியா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை விட சரியா அதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல மிக முக்கியமாக இன்னைக்கு அதை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரா மேடம், ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். வணக்கம் மேடம், வெல்கம் டு ஆஸ்ட்ரோ டிவைன். இன்னைக்கு இந்த 12 ராசிகளில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்க என்னென்னலாம் பண்ணுன்றதை டீட்டெயிலாக எங்கள் நேயர்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ 12 ராசிகள் தனித்தனியாக தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதம் ஸ்பெஷல். ஸோ இந்த மார்கழி மாத ஸ்பெஷல் ரொம்ப நான் இங்கே கொடுத்தது இல்லை, மோஸ்ட்லி நான் கொடுத்தது இல்லை, ஏதோ எப்போவோ ஒன்று கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் மேடம்? அதுக்கு காரணம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்தை நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா இங்கிலீஷ் மாதமே அப்படியே பேஸ் பண்ணி போகிறதால. பட் நம்ம ஆஸ்ட்ரோ டிவைன் சேனல் வியூவர்ஸ்க்கு புதுசாக ஏதாவது பண்ணலாம், ஆமாம் புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு மார்கழி மாத பலன்கள் அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இந்த மார்கழி மாத பலன்களில் ஒரு ராசிக்கும் அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ஏன்னா அவங்களுடைய பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ மார்கழி மாதம்னாலே ஒரு தெய்வீகம் சார்ந்த மாதமாக தான் எல்லாருமே பார்ப்போம். நிறைய பஜனைலாம் பாடிட்டு ஆமாம் பக்திமயமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் இந்த மாதத்தில் இந்த டிவைன், இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் வழிகாட்டுதலை நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஸ்பெஷல் மெசேஜாக இது கூடவே சேர்த்து நம்ம ஒரு ராசிக்குமே தனித்தனியாக பார்க்க போகிறோம். மேடம், தனுசு ராசிக்கு இந்த மார்கழி மாத பலனில் முக்கியமாக அவங்களுடைய வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்க போகுது? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தனியாக நின்று எதாக இருந்தாலும் செய்கிறது நல்லது. தனியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க செய்யக்கூடிய காரியம் வெற்றியடையும், நிறைவடையும். ஸோ யாராவது கூட்டு முயற்சி சேர்த்துக்கிறாங்க இல்லை சப்போர்ட்க்கு சேர்க்குறாங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அது நிறைவடையாது. ஸோ அது மேற்கொண்டு வேறு ஒரு ட்ராஜடியில் எடுத்துகிட்டு போய் விட்டுரும். ஸோ எப்போவுமே வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் லிமிட்டேஷன் செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே பார்ட்னர் இருந்தாங்கன்னா கூட ஸோ அவங்களுடைய பணி என்ன, அவங்களுடைய ஒர்க் என்ன, அதை மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வேறு எதுவும் அவங்கக்கிட்ட டீல் பண்ணக்கூடாது. இவங்களுடைய ப்ரைவேட் ப்ரைவேசியான விஷயங்களை சொல்லக்கூடாது. அண்ட் இவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும், இந்த தொழில் சார்ந்தோ வேலை சார்ந்தோ, அதை கூட இருக்கவங்களோட தெரியப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்துடுறது நல்லது. இந்த ஒரு மாதம் மட்டும் இப்படி இருந்தாங்கன்னா இவங்க எதுலலாம் எந்த விஷயங்களில் செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அதை சக்ஸஸ் பண்ண முடியும், அது ஒரு கம்ப்ளீஷனுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். இவங்க மற்றவங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுறாங்கன்னா ஸோ அதை அவங்களால ப்ரொசீட் பண்ண முடியாது. மேடம், இவங்களுக்கு இந்த பொருளாதாரம் மற்றும் பண வரவு எப்படி மேடம் இருக்கு? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் பணம் மற்றும் பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ஒரு 9 மாதமாக 9 வாரங்களாக ரொம்ப பண ரீதியாக ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாயிருப்பாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளுக்கு வருமானம் அவ்வளோவா இருக்க போகிறது இல்லை, சேமிப்பும் கரைஞ்சிருச்சு, எல்லாமே நம்ம மிஸ்டேக் தான் அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீலும் இருந்துகிட்ருக்கோம். பட் அதெல்லாம் ஒரு ரெனிவல் ஆகக்கூடிய ஒரு டைமாக இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எண்டிங்ஸ் நியூ பிகினிங்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டரை இந்த ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்களில் அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ ஓகே, பழையதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பழைய விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அனுபவங்கள் இருக்கும். ஸோ அப்போ அந்த அனுபவங்கள் இருக்கும் போது பழைய மாதிரி எதுலேயும் போய் தேவையில்லாமல் மாட்ட மாட்டாங்க, பிரச்சனைக்குள்ளாக மாட்டாங்க. அப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள்ல அவங்களுக்கு நடக்க போகுது இந்த மாதம். இந்த ராசிக்காரங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்க போகுது? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புதிய தொடக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது லவ் புதுசாக கமிட் ஆவாங்க, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கமிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்கு போவாங்க, ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சைல்டு பர்த் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்புகள் சேரக்கூடிய, அதாவது சுபகாரியங்கள் நன்மையான பொறுப்புகள் சேரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு டெவலப்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது.
டெவலப்மெண்ட் ஏன்னா அவங்களுக்கு டிவைன் தரக்கூடிய பிளஸ்ஸிங்காக அமைய போகுது. ஸோ கண்டிப்பாக அவங்க ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய விஷயங்களை இந்த மாதம் நிச்சயமாக பார்க்கலாம் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில். ஆனால் இவங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் எப்படி இருக்கும்? தனுசு ராசி இவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் டிவைன் தரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, ஒரு ஏமாற்றம், ஒரு துரோகம் நடக்குது, ஒரு இழப்புகள் நடக்குது அப்படின்னா தலையில் கையை வச்சுட்டு உட்காரக்கூடாது. ஸோ அடுத்து என்ன, ஓகே இது நடந்துருச்சு, இனிமேல் இது நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம் அண்ட் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போகணும். அண்ட் இது அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து குறைக்கவே கூடாது எப்போவுமே. ஸோ நான் என்ன செய்கிறேனோ அதில் நான் கிளியராக இருக்கேன், அதனால எதுவும் மிஸ்டேக் நடக்கலை, என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, ஸோ அப்போது நான் ஏன் இந்த விஷயத்தை நான் வந்து விடணும், நான் மேற்கொண்டு இன்னும் ஸ்ட்ராங்காக நான் அதற்கான வேலைகளை செய்வேன், நான் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து கான்ஃபிடன்ஸ் லெவலோடு நான் செய்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுக்கணும். அப்படின்றது தலையில் கையை வச்சுட்டு உட்காராமல் இருக்கணும், அவ்வளோதான். ஸ்ட்ராங்காக போல்டாக எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், எதாக இருந்தாலும் சமாளிக்க இறங்கணும். ஸோ மற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கவே வேண்டாம், எந்த பயம் பதட்டம் எதுவுமே வேண்டாம் அப்படின்றது தான் இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கைடன்ஸாக இருக்குது. ஆனால் இந்த ராசியை பற்றி பார்த்தோம், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மிக முக்கியமாக என்னென்னா, நீங்கள் ஒரு ஒரு ராசியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்லேயும் அவங்க என்ன கோத்ரூ பண்ணணும், அவங்க என்னென்னலாம் பண்ணணும், பண்ண வேண்டாம், அண்ட் அதை தாண்டி வெறும் அந்த ராசிக்காரர்களால் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுற்றி இருக்கவங்களாலையும் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. கண்டிப்பாக பார்க்குற நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேடம். கண்டிப்பாக, நிச்சயமாக ஐ ஓப்பனிங்ன்ற போது அப்போது அடுத்து என்ன வரும்னா அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸே இப்போது டேரோ கார்டு ரீடிங் ப்ரெடிக்ஷன்ஸ் இல்லை, அது ஒரு கைடன்ஸ் சார்ந்த விஷயம். இப்போ அந்த கைடன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அதில் ஏதாவது சில விஷயங்கள் நெகட்டிவாக வந்தது கூட அவங்க அதை தாண்டி கடந்து வந்துடலாம். இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான், அது வந்து பெருசாக நெகட்டிவாக இருந்தால் கூட பயப்பட வேண்டாம். ஸோ இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணாலே எல்லாமே நல்ல விதமாக முடியும். அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நம்ம ஒன்று சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தேங்க்ஸ் டு டிவைன், நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் அண்ட் நியூ இயர்க்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டிவைன் கிட்ட சமர்ப்பிக்கிற விதமாக நீங்கள் தாராளமாக பதிவிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் அதை நம்புங்க மேடம். இந்த தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்றதுல என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இலையில் ஏதாவது எழுதி அதை வந்து தீபத்தில் காட்டணும் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இதை எப்படி பண்ணலாம் மேடம்? கமெண்ட் பண்ணாலே போதும். நான் எப்போவுமே வியூவர்ஸ்க்கு சொல்கிறது, கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் அந்த டைப் பண்ணுற நேரம் அந்த மைண்ட் அந்த ஒரு செகண்ட் அதில் உட்காரும். ஏன்னா நம்ம இப்போ தான் அவங்க ராசியை பற்றி பேசி இருக்கீங்க, அவங்க அதற்குள்ளேயே இருப்பாங்க, அதோட அந்த மைண்ட் தாட்டோட அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அது ஓவரால் அவங்க லைஃப்பை மாற்றும். கண்டிப்பாக இதை டைப் பண்ணிவிட்டு ப்ரெடிக்ஷனில் என்ன வந்திருந்தாலும் இதை டைப் பண்ணிவிட்டு அவங்களோட வேண்டுதல்கள், விஷஸ், விருப்பங்கள் அதில் பதிவிடும் போது கண்டிப்பாக ஒரு மன திருப்தி ஏற்படும். அந்த மன திருப்தி அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றும். இதுதான் வந்து கான்செப்ட். கண்டிப்பாக மேடம், உங்களை நேரில் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்தது. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ராசி பலன் யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருக்குமே அப்படி ஒரு பாசிட்டிவிட்டியை தந்திருக்கும்ன்றதை நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மேடம். நன்றி.